வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புளிச்சக்கீரையோட மருத்துவ குணநலன்கள் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பச்சை வைரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இது ஆண் பெண் சிறு குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமருந்து, முக்கியமான அருமருந்து. இதை ஆந்திர நாட்டில் கோங்குரா அப்படிங்கிற இதுக்கு பேர், மூலிகை செடிக்கு பேர் கோங்குரா. இந்த புளிச்சக்கீரையை சிலர் பார்த்துருப்பீங்க. சிலர் பார்க்காதவங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே புளிச்சக்கீரையோட அந்த இலை எப்படி, அது பூவு, அது விதை, இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது நீங்கள் பார்க்கலாம். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த புளிச்சக்கீரை நம்ம ஃபுட்டில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அவங்களோட பசி ரொம்ப தூண்டும், நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதை பருப்போடு சேர்ந்து இன்னும் கடைஞ்சி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்குள்ளே அந்த குடலுக்குள்ளே புழுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். வயிறு சுத்தமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது ஒரு முக்கியமான குழந்தைக்கு மருந்து. அப்புறம் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இருமல் இருந்ததுன்னா, இருமலோ காய்ச்சலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த புளிச்சக்கீரையை நல்லா மிளகு சேர்த்து நல்லா கடைஞ்சி மிக்சியில் போட்டு இதை மத்துக்கட்டை போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டு வரலாம். ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழம்பே தேவையில்லை, நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு துவையல். புளிச்சக்கீரையோட இருமல் மருந்து தயாரிக்கிறது எப்படின்னா, சரி சொறி, சிரங்கு என எந்த விதமான சரும நோய் இருந்தாலும் இந்த புளிச்சக்கீரையை சட்னி மாதிரியோ துவையல் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக உங்களுக்கு க்யூர் ஆகிரும். அதே மாதிரி இந்த கீரையை நல்லா விழுத ஏதோ ஒரு கையில் கால்லையோ சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தட்டி உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதையும் சேர்ந்து தட்டி கட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், சீக்கிரமாக அந்த புண்ணு க்யூர் ஆகிரும். உங்களோட உடம்புல உள்ள கொழுப்புக்கள், ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு அந்த ஃபேக்ட் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறனால இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இது கொழுப்புகளை ஃபேக்டை அழிக்கிற சக்தி ரொம்ப நிறையவே இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் இந்த புளிச்சக்கீரையை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வெயிட்டு அப்புறம் ஆண்மை குறைபாடு, சில ஜென்ஸுக்கு ஸ்பாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கவுண்டிங் குறைச்சி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த புளிச்சக்கீரையை சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம். உங்களுக்கு சமைச்சும் ஃபுட்டாக நல்லா கடைஞ்சி சாப்பிட்லாம். அப்படி முடியாதவங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த கீரையை நல்லா காய வச்சு ஜாதிக்காய், சுக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து பவுடராக்கி வச்சிட்டிங்கன்னா இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட ஃப்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதோட பாசிப்பருப்பு, மிளகாய், உப்பு இவங்களை நல்லா மிக்சியில் அரைச்சி பொடியாக சேர்த்து நீங்கள் புளிச்சக்கீரையோட பொடி பண்ணி சேர்த்து மதியம் சுட சுட உள்ள சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஜென்ஸுக்குரிய அந்த இதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேமோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா கீரைகள்லையுமே சத்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கீரையில் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால், இரும்பு சத்து ரொம்ப அதிகம். அதோடு இந்த புளிச்சக்கீரையை நல்லா மசியல் செஞ்சு சாப்பிட்டு வரும்போது ரத்தம் பிளட் இன்க்ரீஸ் ஆகும். வைட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரொடெக்டாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரையில் வைட்டமின் ஏ அண்ட் சி, இரும்பு சத்துக்களும் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் வாத நோய், வாத கோளாறு, கால் இழுக்கிற மாதிரி இருக்கும், கை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த புளிச்சக்கீரையை எங்கே கிடைக்குங்கிறத பார்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புளிச்சக்கீரை எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த புளிச்சக்கீரையை கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.